இப்போ விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் மீது விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க. அதுவும் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி அவர் விஜய் வந்து ஆஜராகணும்னு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம அரசியல்வாதி இளவு வீட்டில் கூட போய் அரசியல் பண்ணுவான். இளவு வீட்டில் கூட அரசியல் பண்ணுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்வாதி. வெளி மாநிலத்தில் அவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்வாதிகளை நீங்கள் பார்க்க முடியாது. இவங்க கொளுத்தி போடுற பாம்பெல்லாம் இவன் தான் கொளுத்தி போட்டான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அங்கங்கே வெடிக்கும். அதுவும் அரசியலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. இப்போ அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, விவாகரத்து கேட்டிருக்காரு விஜய்கிட்ட. அதில் என்ன சொல்லியிருக்காரு, 2021 அவருக்கு வந்து விஜய்க்கு ஒரு சினிமா நடிகையுடன் தொடர்பு இருந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2021 அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் கேஸ் வந்து 2026 போடுதுன்னா இதுக்கு பின்னாடி இந்த கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். எலெக்ஷன் வந்துட்டால் கொலை கூட பண்ணுவாங்க. அதனால தான் விஜய் வந்து வெளியிலே வராமல் பயந்துக்கிட்டு இருக்காருன்னா கொலையெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். இது வந்து நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கருணாநிதி அவர்கள் வீட்டில் அவருடைய மூத்த மனைவியின் மகன் முத்து இறந்திருந்தார். அந்த சாவுக்கு வந்து சங்கீதா தனியாக போயிருக்காங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் யாரோ இவருடன் தொடர்பு வச்சுருக்காங்க. இவர் வந்து 21 உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக எலெக்ஷன் அப்போ இதை போடலான்னு சொல்லி எலெக்ஷன் அப்போ இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கெட்டவேறு உருவாக்கணும்னு சொல்லி இந்த கூட்டம் செய்த சதிதான். உண்மையிலேயே அவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அவங்க மனைவி வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் உள்ளே போய் குழப்பியிருப்பான். குழப்பி நீ இப்படி பண்ணுங்க, இப்போ போடாதீங்க, எலெக்ஷன் அப்போ போடுங்க. ஏன்னா அவனுக்கு இப்போ அப்போத்தான சாதகம் தோக்க போடுறாங்க, மண்ணை கவ போடுறாங்க, கேவலப்பட்டு தோக்க போடுறாங்க. எப்படிடா இதை கெடுக்கிறது, இதை விஜய்க்கு கெட்ட பேரை உருவாக்குறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. விஜய் இதில் வந்துக்கிட்டு விஜய் அவர்கள் மனைவி வந்து அதில் சொல்கிறாங்க ஒரு சினிமா நடிகையோட தொடர்பு இருந்தது, அதுக்கான ஆதாரங்கள் இருந்தது. அவங்களை நான் ஒரு மனுதாரராக தேவைப்பட்டால் சேர்ப்பேன், தேவைப்பட்டால் சேர்க்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களை இந்த கூட்டம், இந்த திருட்டு கூட்டம் வந்து உங்களை வந்து தூண்டி விடுறான். தேவைப்பட்டாலாம் இல்லை. அடல்டரி நீங்கள் போடுறது கேஸ் வந்து அடல்டரியில் கோரெஸ்பாண்டண்ட்டை கண்டிப்பாக முதலே போய் சேர்க்கணும். பின்னாடி சேர்க்குறதெல்லாம் இல்லை. கோரெஸ்பாண்டண்ட்டாக நீங்கள் சேர்க்கணும். இன்னொருத்தர் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வருதோ அவங்கள. அந்த கோரெஸ்பாண்டண்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நிரூபிக்க தவறினால் உங்கள் மேலே டெஃபமேஷன் போடுவாங்க. அதனால் வலுவான ஆதாரம் இருந்தால் நீங்கள் யார் மீது சந்தேகப்படுகிறீர்களோ அவங்கள வந்து கோரெஸ்பாண்டண்ட்டாக அடல்டரி கிரவுண்ட்ஸில் சேர்க்கணும். நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு வந்து அடல்டரி கிரவுண்ட்ஸில் போட்டிருக்கீங்க.